அருட்திரு இரட்சகர் அடிகளார் அவர்கள் தோட்டுனர் புனித வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தந்தையர்களே, இன்றைய தினம் விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நான் உங்கள் சார்பில் என் சார்பிலும் இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு நம்மை மரியாதை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விழாவை சிறப்பிக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு அவருடைய 25வது ஆண்டு குருத்துவப்பட்ட பெற்ற நாளை இன்றைய தினம் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த 25 ஆண்டுகளில் பல இடங்களில் பல சாதனைகளை அவரெல்லாம் புரிந்திருக்கின்றார். நல்ல ஒரு குருவாக மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்திருக்கின்றார். இந்த நிறுவனத்தை மிகவும் சிறப்பாக அவர் தலைமை தாங்கி இந்நாள் வரையில் வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நிறுவனமானது இங்கு இவர் பணியேற்ற பின் அசூர வளர்ச்சியை அடைந்திருக்கின்றதெல்லாம் சொல்லலாம். அவர் எல்லாரோடும் இனிமையாக பழகக்கூடியவர். ஆதலால்தான் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் அது மிக உதவியாக இருந்தது என்று சொல்லலாம். தந்தை அவர்கள் இங்கு இந்நாள் வரையில் செய்த அனைத்து பணிகளையும் நாங்கள் என் சாராகவும் பாராட்டுகின்றோம். அதே சமயத்தில் இன்னும் பல இடங்களில் அவர் பலவிதமான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றார், பலவிதமான வேலைகளை செய்திருக்கின்றார். குறிப்பாக நான் வளனார் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வராக இருந்தபோது அவர் அங்கு எனக்கு துணையாக இருந்திருக்கின்றார். அங்கு அவர் ஒரு சில ஆண்டுகள் பணியாற்றிருக்கின்றார். அப்பொழுது நான் அவர் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சிறந்த குருவாக அவர் விளங்குவார் என்பதை நான் முன்கூட்டியே ஓரளவு கணித்திருந்தேன். அவருக்கு எனது பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். இந்நாள் வரையில் அவர் செய்த நல்ல நன்மைகளுக்காக உங்கள் பெயராலும் நாம் திருச்சபையின் பெயராலும் நம் மாவட்டத்தின் பெயராலும் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் பேரர் திரு சகாயராஜ் ஐயா அடிகளார் அவர்கள், மறைமாவட்ட குழுக்கள் பேயாளரின் பதிலி, புதுவை, கடலூர் மாவட்டம். இன்றைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழா நாயகர் அருட்தந்தை சகாயராஜா அவர்களே, மதிப்புக்குரிய அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, மற்ற விருந்தினர்களே, இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற நாள். குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற நாள். மறை மாவட்டத்தின் குரு அருட்தந்தை சகாயராஜா அவர்கள் தனது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே தமிழக அரசு அவரை பெருமைப்படுத்தி நல்லாசிரியர் விருது அளித்திருப்பது நம்முடைய பள்ளிகளுக்கும் நம்முடைய குருக்களுக்கும் மறை மாவட்டத்திற்கும் மறை மாவட்ட அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அருட்தந்தை அவர்கள் வேலந்தாங்கலிலே பிறந்திருக்கிறார். அவருடைய தாய் தந்தை ஆசிரியர்கள். எனவே அதை பின்பற்றி ஆசிரியர் பணியிலே தன்னுடைய பணியை இணைத்து கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த பள்ளி பணியை, கல்வி பணியை பல ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி அதன் உச்சகட்டமாக நம்முடைய அரசே அங்கீகரிக்கின்ற அளவுக்கு அவருடைய தன்னுடைய பணியை வெளிப்படுத்தி இருக்கிறார், நிரூபித்து இருக்கிறார். குறிப்பாக இந்த நிறுவனத்திலே அவர் பல்வேறு முன்னேற்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே அனைத்து குருக்கள் சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன். அவருடைய பணி சிறக்க வேண்டும், அவர் உடல் உள்ளத்தோடு நலமாக வாழ வேண்டும். மேலும் நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த விருதுக்கும் வெள்ளி விழாவுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரருட் திரு ஜி பீட்டர் ராஜேந்திரம், மறை மாவட்ட கல்வி குழும செயலர், பேராயரின் பதிலி, கடலூர், புதுவை மறை மாவட்டம். இவ்விழாவின் கதாநாயகர் அருட்தந்தை சகாயராஜ் அடிகளார் அவர்களே,
மற்றும் அருட்தந்தையர்களே, அருட்திரு கன்னியர்களே, அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, பார்வையிடும் உறவினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்களை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. இங்கு வந்திருக்கிறவர்களெல்லாம் தந்தை அவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள். அவர் உறவினர்கள் வந்திருக்கிறீர்கள், நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள், இந்த பங்கு மக்களும் இருக்கின்றார்கள். அவர் எல்லோருடன் இன்முகத்தோடு பேசக்கூடியவர். எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறவர். எந்த உதவி கேட்டு வந்தாலும் அவர் அன்போடு உதவி செய்கின்ற ஒரு நல்ல தந்தை. அது தந்தைக்கு இன்று 25 ஆண்டுகள் குருத்துவ பணியை செய்து பல்வேறு கிராமங்களில் கூனங்குறிச்சி, எறையூர், மயில்நாரியப்பனூர் இவர்களெல்லாம் ஆசிரியர் பணியும் சேர்த்து செய்த அதில் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு தந்தை அவர்கள். பள்ளி பணியிலும் சிறப்பான விதத்தில் அவர் பல பள்ளிக்கூடங்களில் எல்லாம் சிறப்பான விதத்தில் மாணவர்களை வளர்ச்சி செய்வதற்கும் அவர்களை முன்னேற்றம் செய்வதற்கும் பலவிதமான வழிகளை செய்தவர் என்பது நமக்கு எல்லோருக்கும் கண்கூடாக தெரிந்த ஒன்று. எனவே தந்தை அவர்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவருடைய வாழ்வு சிறந்த ஒரு வாழ்வாக அமையவும், சில வருகின்ற நாட்களில் நல்ல குருத்துவ பணியிலும் கல்வி பணியிலும் மிகவும் சிறந்து விளங்குவோம். அவருடைய ஆற்றலும் அவருடைய இருக்கின்ற திறன்களும் மற்றவர்களுக்கு பயன்படியாக இருக்க வேண்டும் என்றும் இறைவன் ஆசீர் அவருக்கு தொடர்ந்து நல்ல உடல்நலத்தோடு வாழ அவருக்கு வரமருள வேண்டும் என்று எல்லாம் வல்லவரை மன்றாடி அவருக்கு வாழ்த்து கூறி இளவன்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை கூற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அருட்சகோதரி ரோசாலி அவர்கள். விழாநாயகர் அருட்தந்தை சகாயராஜா அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபாதர் சகாயராஜா அவர்கள் பல இடங்களில் பணிபுரிந்து இதோ இந்த நாளில் தங்களுடைய 25வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் நாம் அனைவரும் அவரை வாழ்த்த இங்கு வந்திருக்கின்றோம். எனவே அனைவர் பேராலும் தந்தை அவர்களை வாழ்த்துகின்றேன். பேரர் திரு எம் சுவாமிநாதன், செயலர், புனித வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய விழாவின் நாயகர் அருமை சகோதரர் அருட்பணி டாக்டர் சகாயராஜ் அவர்களுடைய குருத்துவ அருட்பொழிவு வெள்ளி விழா பெற்றமைக்காகவும் இந்த ஆண்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை கடலூர் மாவட்ட சார்பில் பெற்றமைக்காகவும் அவருக்கு முதலில் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள், மற்ற பெரியவர்கள், அதே போலவே இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களை பற்றி சில மற்றவர்களுக்கு தெரியாத ஓரிரு செய்திகளை நான் சொல்ல வேண்டும். தந்தை அவர்கள் 1978 நான் சென்ட் ஆன்ஸ் உள்விடுதி திண்டிவனத்தில் புது குருவாக சென்றபொழுது அவர் என்னுடைய 9வது வகுப்பு படிக்கின்ற மாணவனாக இருந்தார். அதற்கு பிறகு ஓராண்டு அங்கே இருந்தேன். பிறகு நான் மாறி சென்று விட்டேன். பிறகு பல ஆண்டுகள் கழித்து 1995 என்று நினைக்கின்றேன் மீண்டும் என்னிடம் வந்தார். அப்பொழுது நான் பேராயர் இல்லத்திலே இருந்தேன். வந்து ஃபாதர், நான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று சொன்னார். நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த கேட்டேன். அவர் அந்த கல்வியை, பள்ளி கல்வியை முடித்துவிட்டு பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஃபில் எல்லாவற்றையும் லயோலா கல்லூரியில் முடித்துவிட்டு வருகின்றார். இவ்வளோ படிச்சுட்ருக்கியே, ஓகே தானே உனக்கு? நீ குருவானவர் ஆவது ஓகேவா? யோசனை பண்ணி தான் சொல்கிறியான்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் எப்படி சொல்லுவேன்? நீ குருவானவர் ஆவது கடவுள், நீ உண்டு.
முடிவு செய்து கொள்ளினேன். அதற்கு பிறகுதான் அவர் குருமடத்தில் சேர்ந்தார். இப்போ புரிகிறது அவங்களுக்கு. இப்போது 60 வயது ஆகிறது, இப்போ தான் அவர் ஜூபிலி கொண்டாடுறமே என்று சொன்னால், அவருடைய கல்வியெல்லாம் முடித்துவிட்டு, பிஜியெல்லாம் முடித்துவிட்டு, எம்ஃபில் முடித்துவிட்டு தான் குருமடத்திற்கு வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் குருவானர் ஆன பிறகு அவர் பிஹெச்டி முனைவர் பட்டத்தையும் பெற்றார். எக்கனாமிக்ஸ், ஐ திங்க் ஸோ, எக்கனாமிக்ஸ். அவருக்கு குடும்ப பின்னணி அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க குடும்பம் குட்டராயன் ஃபேமிலி, குட்டராயன் குடும்பம்னு சொல்கிறது. அது என்ன குட்டராயன்? குட்டையாக இருந்த ராயர் ஃபேமிலி. அப்பொழுது அந்த கட்சராயர் பகுதியில் இருந்த அந்த அந்த இடத்து பேர் என்ன? இது பணவப்போம், பரூர். அந்த பகுதியில் இருந்த சில மக்கள் பல இடங்களுக்கு சென்று குடியேறினார்கள் இந்த இஸ்லாமிய படையெடுப்பு காரணமாக. அப்படி ஏறிய அந்த கட்சிராயர் ஃபேமிலி சேர்ந்த பல குடும்பங்கள் அந்த பகுதியில் வந்து குடியினர். அதில் ஒன்று குட்டராயர். ஏன்னா அவங்க அப்பா குட்டையாக இருந்தார். அவங்க அப்பா தான் குட்டையாக இருந்தார், அவங்க பிள்ளைகள் எல்லாருமே குட்டை தான். இவங்க அப்பா குட்டை, இவங்க அண்ணன் குட்டை, இவங்க தங்கச்சி குட்டை, இவரும் குட்டை தான். குட்டையாக இருந்தாலும் சீற்றம் குறையவில்லை என்பதை எனக்கு முன்னால் பேசி அத்தனை பேர் சொன்னார்கள். அவ்வளவு திறமை, அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு நல்ல மனது அவருக்கு உண்டு. அத்தகைய ஒரு கல்வி மற்ற பின்னணி உள்ள அவருக்கு இன்னொரு பின்னணி உண்டு. அது என்னவென்றால், இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் கல்வி, தொடக்க கல்வி எல்லாவற்றிற்கும் அடித்தளமிட்டவர் திண்டிவனம் அந்த மையத்தை உருவாக்கியவர் தந்தை கேவன் டஃபி அடிகள். அந்த தந்தை கேவன் டஃபி அடிகள் முதலில் அவர் அந்த வேலந்தாங்கல், தந்தையுடைய சொந்த ஊர் வேலந்தாங்கல், அங்குதான் பங்கு குருவாக இருந்தார். அப்பொழுது அவருக்கு உறுதுணையாக உதவி செய்தவர் தந்தையினுடைய தாத்தா அவர்கள். எனவே தந்தை கேவன் டஃபியினுடைய தொடர்பு, அவரோடு பழகிய அந்த பழக்கத்தினால் பிறகு இவர்கள் குடும்பமே ஒரு கல்வியாளர் குடும்பமாக மாறிவிட்டது. அவர் தந்தை, அவருடைய அன்னை கல்வியாளர் ஆசிரியர்கள், அவருடைய தந்தை ஒரு கல்வி, ஒரு தொடக்கப்பள்ளியை நடத்தி, தொடக்கப்பள்ளியும் ஹைஸ்கூல் இப்போது ஒரு உயர்நிலை பள்ளியை, அரசு உதவி பெறுகிற உயர்நிலை பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில். பிறகு அவருடைய அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களும் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். அவர் பிஇஓவாக இருந்தவர். எனவே அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி பின்னணி இருப்பதற்கு காரணம் அவருடைய அந்த கேவன் டஃபி அடியுடைய அந்த தொடர்பு. இப்படிப்பட்ட பின்னணியில் வந்தவர். கண்டிப்பாக அவர் எதிலும் சளைத்தவர் அல்ல. எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக பணியாற்றி 25 ஆண்டுகள் குருத்துவ பணியையும் அதோடு ஆசிரியர் பணியும் அதையெல்லாம் கடந்த ஒரு மனித நேயத்தோட பலவிதமான மக்களுக்கு, குருக்களுக்கு, அருள் சகோதரிகளுக்கு, மக்களுக்கு பலவிதமான பணிகளை அவர் செய்து நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய சார்பிலே அவருக்கு இறைவன் இவர் வழியாக செய்த நன்மைகளை நன்றி கூறுகின்ற வேளையிலே அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும், இறைவன் அவருக்கு இன்னும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டோடைய இந்த தோட்டத்திலே அவர் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற நன்றி, வணக்கம். அருட்திரு சேவியர் அருள்ராஜ் முதன்மை வழக்கறிஞர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அன்பிற்குரிய வெள்ளி விழா நாயகர் தம்பி சகாயராஜ் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்களே, இந்த அவையை அலங்கரிக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, குருக்களே, கன்னியர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, முனைவர் சகாயராஜ் அவர்கள் தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த பொழுதில் நீங்களும் வர வேண்டும் என்று ஒரு எளிய விண்ணப்பத்தை கொடுத்தார். அதன் அடிப்படையில் சென்னையில் பணிபுரிகிற தமிழ்நாடு ஆயர்பேரவை சட்டப்பிரிவில் பணி செய்கின்ற 4 பேர் இங்கு வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய உடன் வழக்குரைஞர் தம்பி எட்வர்ட் ஸ்டான்லி அவர்களும், தம்பி அருட்தந்தை இஞ்ஞாசி முத்தவர்களும், அருட் சகோதரி வைதேகி அவர்களும் ஆக 4 வந்திருக்கிறோம்.
வழக்கமாக குருக்களுடைய வெள்ளி விழா எங்கு நடந்தாலும் நாங்கள் போவதில்லை. ஆனால் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதற்கு காரணம் தந்தை சகாயராஜ் அவர்களுடைய அன்பு நிறைந்த மனிதர். அவர் அன்பும் எளிமையும் கொண்ட மனிதர். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே நட்பு இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்று நாம் பாடலாக பாடுகின்றோம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு வந்தோம். அவர் செய்த இந்த கல்வி பணியை அவதானிக்கிற போது, இந்த கல்வி பணி என்பது ஒரு கிறித்தவ நிறுவனமாக இருந்தாலும் கூட, இந்த கிறித்தவ நிறுவனத்தில் பயன்பெறுகின்ற மாணவர்கள் அனைவரும் கிறித்தவர்கள் அல்ல. சமயம் கடந்த ஒரு பணியை அவர் செய்து வருகின்றார். இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறித்தவராக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கையற்றவராக இருக்கலாம். எவராக இருந்தாலும் கல்வி என்பது அறிவு கண்ணை திறப்பது. மாந்தரை மாக்களை மக்களாக மாற்றுவது, அரை மனிதர்களை நிறை மனிதர்களாக மாற்றுவது. எனவே சமயம் கடந்த இந்த ஒப்பற்ற பணிக்கு அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை சுவாமிநாதன் இங்கே குறிப்பிட்டது போல, அவருடைய தந்தையும் தாயும் இதே போல கல்வி பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதையும் கடந்து அவருடைய தாத்தாவும் கூட பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று அவர் சொன்னார். அவரிடத்தில் பிடித்தமானது என்னவென்று சொன்னால், அவர் ஒரு தனி மனிதராக அல்லாமல் அவர் சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பொது மனிதராக வாழ்ந்து வருகிறார். யாருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் ஓடோடி செய்கின்ற, உதவி செய்கின்ற ஒரு ஒப்பற்ற மனிதராக இருக்கிறார். எனவே இங்கு கூடியிருக்கிற அனைவர் சார்பாகவும், அவருடைய நண்பர்கள் சார்பாகவும், என்னோடு வந்திருக்கிற சட்டப்பிரிவினுடைய வழக்குரைஞர் அன்பு தம்பி எட்வர்ட் ஸ்டான்லி மற்றும் தந்தை முத்து, அருட்சகோதரி வைதேகி அனைவர் சார்பாகவும் அவரை நான் வாழ்த்துகின்றேன். எனவே சட்டப்பிரிவினுடைய வழக்குரைஞர்கள் 3 பேரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் 4வரும் சேர்ந்து தந்தைக்கு இந்த எளிய பொன்னாடை அணிவித்து அவரை நாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவோம். இறைவன் அவரை நீடூழி வாழ நாம் ஜெபிப்போம். அவர் இன்னும் பல ஆண்டுகள் இங்கு கல்வி பணியும் இறைப்பணியும் செய்து தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய துறவரத்திற்கு அவர் பொருள் எழுத வேண்டும் என்று நாம் இறை ஜெபித்து அவரை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய பள்ளிக்காக 1 கோடி அளவில் அவர் நமக்கு இந்த செலவை செய்து இந்த புதுப்பித்து கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நன்னாளில் சிறுபான்மை மக்கள் நாம் எந்த விதத்தில் அவருக்கு நாம் உறுதுணையாக நாமும் இருக்க வேண்டும்
என்பதை நாம் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் அவருக்கு உங்கள் சார்பாக எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் பொன்னாடை அணிவித்து நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்களுக்கு நம் பள்ளி தந்தை நினைவு பரிசும் பொன்னாடையும் போத்தி மகிழ்விக்கிறார்கள். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக சிறந்த உரையாற்றி நம் அனைவருக்கும் இந்த தமிழக அரசினுடைய எண்ணற்ற திட்டங்கள் மற்றும் பயன்பாடுகள் இவற்றை சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழக அரசு எவ்வாறு நமக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை குறித்து பேசி நமக்கு அந்த ஒரு வாழ்த்துறை வழங்க அவரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்த ஃபாதர் சகாயராஜ் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அவருக்கு நல்ல ஆசிரியர் விருது வழங்கப்பட்ட தமிழக அரசு வழங்கி இன்றைய தினம் அதனுடைய தொடர்பாக பாராட்டு விழா. இந்த அவருக்கு எனக்கு அறிமுகமானது இந்த அரங்கில் அரசு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளித்த பொழுது, அதற்கு பிறகு இந்த பள்ளி வளாகம் அரசு விழா நடத்துவதற்கு நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற வகையில் இந்த வளாகம் அமைந்து, இந்த வளாகத்திற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்த பொழுது 10 நாள் ஒரே வாரத்தில் இந்த இடத்தை மாற்றி இந்த கட்டடத்தை கிட்டத்தட்ட 1 கோடி அளவிற்கு இந்த சிமெண்ட் சாலையும் அமைக்கப்பட்டு, அதற்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ஏன்னா இந்த பள்ளி பல மாணவர்களை உருவாக்கி நல்ல நல்ல நிலைமையில் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் கல்வியை தந்த கோயிலாக இதை நாங்கள் மதிக்கின்றோம். அந்த வகையில் சகாராஜ் அவருக்கு நல்ல ஆசிரியர் வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு பாராட்டிய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஃபாதர் ரட்சகர் வந்திருக்கின்றார். அவர் நீண்ட நாளுக்கு முன்பாக கடந்த நான் முதல் அமைச்சராக இங்கே முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 96 அது தொடர்ச்சியாக மூன்றாவது முறை, இது 2 முறை அவர் இந்த கடலூரில் அவர் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு, கல்லூரியின் வளர்ச்சிக்கு, அவர் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு அவர் ஃபாதர் ரட்சகர் இருந்தார்கள். அவருடைய ஒரு கோரிக்கை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆக அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பீட்டர் ராஜேந்திரம் அவர்கள் மாவட்ட கல்விக் குழுமம் தலைவர் செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் தேவ சகாயராஜ் அவர்களுக்கும் மரிய சூசை அவர்களுக்கும் அல்போன்ஸ் ஆக இங்கே வருகை தந்துள்ள அல்போன்ஸ் அவர்களுக்கும் மேயர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் துணை மேயர் தாமரைச்செல்வன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் அதேபோல் எங்கூட வருகை தந்துள்ள ஞானமுத்து மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் ஞானமுத்து அவர்களுக்கும் ராஜேந்திர பண்ருட்டி சேர்மன் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் அங்கே முன்னாள் தலைமைச் செயலக சங்கத்தினுடைய ஆட்சி படைத்தவர் அவர் ஓம் பங்காளிங்க பேர் எப்போ போதும் பீட்டர் எப்போ பார்த்தாலும் வேறு மாதிரியே கூப்பிடுவார்கள். பீட்டர் வந்திருக்கார். அவர் இப்போ கம்மாபுரத்தை சார்ந்தவர். இப்போ தலைமை செயலகத்துடைய சங்க என்ஜிஓ ஊழியர்களுடைய சங்க தலைவராக இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். தலைமைச் செயலகத்தை அவர் கோல வச்சியவர். அவருக்கும் பாராட்டையும், அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவருக்கும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சி இப்போ ரட்சகரை நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க முடியல. ஆக இந்த மேடையிலே அவர் வந்திருக்கிறார்கள். மூத்தவர், நல்ல வாழ்த்த தகுதியுள்ளவர் அவர் வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த மாவட்டத்திற்கு கல்வியை
மாணவர்கள் நல்ல முறையில் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் தருகின்ற இந்த பள்ளி, இந்த மாணவர்கள், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த அரசு உறுதுணையாக எப்பொழுதும் அங்கே பாதுகாக்கக்கூடிய தலைவனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கின்ற தலைவராக முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இரண்டரை இங்கே கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு இங்கே இரண்டரை இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வும் சரி. அனைத்து பண்பாட்டுகளிலும் நாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதற்கு இந்த சமுதாய மக்களுக்கு இந்த நன்றியை கடனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியில் சகாயராஜ் அவர்கள் நல்ல இணக்கமான தலைவராக, இந்த பள்ளியுடைய தாளாளராக இருந்து அவர் மேலும் வளர்ச்சி பெற்று அவர் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு தர வேண்டும் என்று வாழ்த்து நல்ல ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது நல்ல ஆசிரியர் விருதாக வழங்கப்பட்டு அரசு இந்த கல்வி சேவைக்காக வாழ்த்து அவர் பணியாற்றியதற்கு அவர் அரசாங்கம் சார்பாக நல்ல ஆசிரியர் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு வந்திருந்த அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் கழகத்தினுடைய அன்பு பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுரை வழங்கி சிறப்பித்த வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம்.